இவரு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாத்தியா அப்படிங்கிற மாதிரி வராரு. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவரு நம்ம வரவழிக்கு எதுவுமே வாங்கலையே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு. கரெக்டா அவங்க அம்மாவும் எனக்கு லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அப்ப அந்த குட்டி பொண்ணு பேக் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்க கிஃப்டே வாங்கலையா, அம்மாக்கு மட்டும் தான் வாங்கினீங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றா. நெக்ஸ்ட் அவங்க பாட்டி அவளுக்கு ஊட்டி விடலான்னு போறப்போ எனக்கு சோளாபுரி ஆர்டர் போட்டுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணிட்டு அந்த குழந்தை சொல்லுதுங்க. அதை கேட்டுட்டு அவங்க வெளியே ஃபுட்லாம் கொடுக்காதீங்க, உங்களால சாப்பாடு கூட வீட்டுல செஞ்சு கொடுக்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி திட்டுறாங்க. உடனே அவங்க பையன் நான் வாங்கி சாப்பிட்டுமாமா சோளாபுரி அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்போ வீட்டில் நைட் சாப்பாடு கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ ஆர்டர் கேன்சல் பண்ணிடுமா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஃபோனை வாங்கி கேன்சல் பண்ணி விடுறாங்க. உடனே அவங்க அம்மா இதனால தான் என் பையன் இவ்வளோ ஒல்லியாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து அந்த குழந்தையோட அம்மா அவள் டேபிள் மேலே இருக்க மார்க் ஷீட் எடுத்துட்டு என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு ஐயோ என்ன கிளாஸில் லாஸ்ட் மார்க் வாங்கியிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா அதை வாங்கிட்டு பரவாயில்ல இவளாச்சும் மார்க் வாங்கியிருக்கா, நல்லா ஃபெயில் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. உடனே அவங்க பாட்டி இதுல என்ன சிரிக்கிறதுக்கு இருக்கு, அவ இவ்வளோ கம்மியா மார்க் வாங்கியிருக்கா, உங்களால நல்லா கூட படிக்க வைக்க முடியாதா, நீ தானே அம்மா, நீ தானே படிக்க வைக்கணும், நெக்ஸ்ட் எக்ஸாம்ல அவன் நல்ல மார்க் எடுக்கலைன்னா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்கம்மா அடுத்த எக்ஸாம்ல கண்டிப்பா அவன் நல்ல மார்க் எடுப்பா, அதுக்கு நான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றா. அடுத்த எக்ஸாம்ல அவன் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க அதே மாதிரி. உடனே அவங்க பாட்டி பரவாயில்லையே பாப்பா எப்படி இவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கா, நல்லா சொல்லி கொடுக்குற போலியே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மா பாராட்டுறாங்க. அதுக்கு அந்த பாப்பாவோட அப்பா நாங்க 2 லட்சம் கொடுத்து அவளை டியூஷன் அனுப்பி படிக்க வச்சோம், அதனாலதான் அவன் நல்ல மார்க் எடுத்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உடனே அந்த பாப்பா அப்பா நான் எங்க போய் படிச்சேன், நீங்களே காசு கொடுத்து தானே எக்ஸாம்ல பாஸ் பண்ண வச்சீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. ஐயோ என்ன இந்த பைபிள் இப்படி நம்மளை கோத்து விட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி அவ அப்பா அம்மாவும் பாக்குறாங்க. உடனே அவங்க பாட்டி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க நீங்க எதுக்கு மேல ஆக்கி இல்லைன்னு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ரெட் ஹார்ட்டின கமெண்ட்ல தட்டி விட்டுட்டு அப்படியே சினிமா நடிச்சன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.